இன்னைக்கு அவங்க முதல் எலக்ட்ரிக் பைக் ரேஞ்சான ரோட்ஸ்டர் எக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்ஸ்டர் எக்ஸ், ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த மொத்தமாக 5 பைக்ஸுங்க இந்த ரேஞ்சில். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இந்த எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஹெட்லாம்ப் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சின்ன டிஆர்எல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து 4.3 இன்ச் கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்விட்ச் கியர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் அண்ட் டயல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பிளாஸ்டிக் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் போர்ட் வந்து இப்போ இங்கே பார்த்துருக்கீங்க. ஜஸ்ட் மிடில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் யூஸ்வலாக வந்து ஸ்டாப்பர் எங்கே இருக்குமோ அங்கே. அப்புறம் ஒரு சிங்கிள் பீஸ் கிராம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஒரு சிங்கிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஃபியூல் டேங்க் எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒலாய் வீல்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் 18, ரியர் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 110/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வந்து இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி யூனிட்ஸ் தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஒரு பேசிக்கான ஒரு வண்டி தான். ஸோ யூஸ்வலாக மோட்டர் அண்ட் பேட்ரி எங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூல் டேங்க் கீழே வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் படி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸே சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75,000 எக்ஸோட 2.5 கிலோவாட் பேட்டரி பேக்கு. இது வந்து உங்களுக்கு அப் டு 96,000 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே ரோட்ஸ்டர் எக்ஸ் ரேஞ்சில் வந்து 1,05,000 1,55,000 வரைக்கும். ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் அடுத்த 7 நாளைக்கு தான் வேலிட். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் 15,000 ப்ரைஸ் வந்து அதிகம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸஸ் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்டரி ப்ரைஸஸ் மட்டும்தான். இந்த வண்டியில் ஒரு பிட் பவுடர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இன்டெகிரேட்டட் எம்சியூயோட. ஸோ இதோட பீக் பவர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோவாட். அதாவது ரோட்ஸ்டர் எக்ஸில். ஸோ பேஸ் மாடலோட டாப் ஸ்பீட் வந்து 105 km/h. 3.5 kWh வேரியண்ட் அண்ட் 4.5 kWh வேரியண்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து 118 km/h. ஸோ ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 0 to 40 3.4 செகண்ட்ஸில் பேஸ் மாடலில். மற்ற ரெண்டு வேரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3.1 செகண்ட்ஸில் போகும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்ல நம்பர்ஸ். ஸோ 2.5 kWh ரோட்ஸ்டர் எக்ஸோட கிளைம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 140 km. அதுவே வந்து நல்ல ரேஞ்ச். அதுதான் 75,000 ரூபாய்க்கு. 3.5 kWh பேட்டரி பேக் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து 196 km. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டியோட ப்ரைஸஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ரொம்ப நல்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டி. ப்ளஸ் ஒரு பைக்னால இதில் ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ண முடியும். ஸோ டாப் அண்ட் மாடல் அதில் 4.5 kWh பேட்டரி பேக் இருக்கிற அந்த வேரியண்ட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 252 km சிங்கிள் சார்ஜில். 0 to 80% சார்ஜ் வந்து 5.9 ஹவர்ஸில் வந்து 4.5 kWh பேட்டரி பேக்கு. இதுவே வந்து சின்ன பேட்டரி பேக் வந்து 6.2 ஹவர்ஸ் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 3.5 kWh பேட்டரி பேக்கு 4.6 ஹவர்ஸில் வந்து 0 to 80% சார்ஜ் ஆகுன்ட்ருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ராடல் சாசில் தான் வந்து சிட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ரோட்ஸ்டர் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரியரில் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4.3 இன்ச் கலர்டு எல்சிடி டிஸ்பிளே இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட், பேட்டரி லெவல்ஸு, மற்ற ரைடிங் டேட்டாலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 ரைட் மோட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட், நார்மல், ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி மொத்தம் 5 கலர்ஸு: சில்வர், ப்ளூ, க்ரீன், அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் ஆந்த்ரசைட்னு ஒரு கலரும் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி வாரண்ட்டி வந்து 3 வருஷம் இல்லை 50,000 km ஸ்டாண்டர்டு. நீங்கள் வந்து 8 வருஷம் இல்லை 80,000 km எக்ஸ்ட்ரா பே பண்ணி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட அதாவது ரோட்ஸ்டர் எக்ஸோட டெலிவரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் மிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு இவங்க ரோலாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்டீரியர் ஆல்மோஸ்ட் வந்து சேம். பட் பேட்டரி பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்ஸ்டர் எக்ஸில் இருக்கிற 4.5 kWh ரேஞ்ச் டாப்பிங் பேட்டரி பேக்கையும் ஒரு புது லார்ஜர் பேட்டரி பேக்கான 9.1 kWh பேட்டரி பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வண்டியில் 1,05,000 4.5 kWh வெர்ஷனுக்கு. டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1,55,000. ஸோ இந்த வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா சேம் மிட் மோட்டர் தான். இன்டெகிரேட்டட் எம்சியூ கொடுத்துருக்காங்க. பீக் பவர் அவுட்புட் வந்து அதிகமாக இருக்குது. 11 kW. டாப் ஸ்பீட் அதிகம் 125 km/h. ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 0 to 40 km/h ஜஸ்ட் 2.1 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸில் போகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 4.5 kWh வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரோட்ஸ்டர் எக்ஸ் மாதிரி இதுலேயும் 252 km ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 501 km தான் இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ 4.5 kWh வேரியண்ட் 5.9 ஹவர்ஸில் வந்து 0 to 80% சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. லார்ஜர் 9.1 kWh வேரியண்ட் வந்து 8 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மாலர் பேட்டரிக்கு வந்து 750 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுவே லார்ஜர் பேட்டரி பேக்கு 1000 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ சஸ்பென்ஷன்
மற்ற எலிமெண்ட்ஸ் சாசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ்டர் எக்ஸ் மாதிரி தான் இந்த வண்டியில். ஸோ நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. ஸோ ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் செட் தான். வீல் சைஸஸ் எல்லாமே வந்து சேம் தான். மற்றபடி சேம் 4.3 இன்ச் எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியிலையும். சேம் 3 ரைட் மோட்ஸ் இருக்குது, ஃபுல் எல்இடி ஹெட் லேம்ப் இருக்குது, பொசிஷனிங் லேம்ப்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. ஈவன் பெயிண்ட் ஸ்கீம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 5 கலர்ஸ் தான். இந்த வண்டியில் 3 வருஷம் இல்லை 50,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி, 8 வருஷம் இல்லை 80,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட டெலிவரிஸ் வந்து அடுத்த குவார்ட்டரில், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அந்த பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கான்டெக்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பண்ணுறேன். See you all again. Take care.